பிடிச்ச விஷயம் நடக்க மாட்டேங்குது, பிடிச்சவங்க விலகி போயிடுறாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக தான் செய்யும். இது உனக்கு எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வலியும் வேதனையும் இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலேயே இல்லையே. அதனால் ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காத, ஓவர் திங்க் பண்ணி உடம்பையும் மனசையும் கெடுத்துக்காத, மனசுக்குள்ளேயே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத. யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லையா, தனியாக உட்காந்து அழுதுடு. இங்கே அழுகிறவங்க வீக்கஸ்ட் பர்சனாலிட்டி, அழாதவங்க போல்டு பர்சனாலிட்டி அப்படின்றது ஒரு ஃபேண்டசி ஐடியாலஜி. கண்களை விட்டு கண்ணீர் வெளியேறும்போது மனதில் இருக்கும் கவலைகளும் கரைந்து போகும், மனசு லேசாகும். ரிலாக்ஸ்டாக இரு, தேவையில்லாததை நினச்சி காம்ப்ளிகேட் பண்ணிக்க. இந்த யூனிவர்ஸில் எல்லாருமே பாசிங் க்ளவுட்ஸ் தான், எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், நான் உட்பட. ஏதோ என்னால் முடிஞ்ச சின்னதாக ஒரு கேமியோ அப்பியரன்ஸ், அவ்வளோதான். We are all just a cameo in each other's life. புரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ. என் உணர்வுகள் எழுத்துக்களாக.